காலத்தில் கட்சிகள் கட்டுப்பாடு இல்லாமல் செலவு செய்வதை எதிர்த்து வழக்கு. மத்திய அரசு தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் ஆலோசனை. அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில கட்சி நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை. தமிழ்நாட்டில் இருந்து காலியாகும் 6 மாநிலங்களவை எம்பி பதவிகளுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. சென்னை தலைமை செயலகத்தில் பணிகள் விறுவிறுப்பு. சென்னை திருவான்மியூர் முதல் உத்தண்டி வரை 2100 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்பால பணி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். நெல்லை, விருதுநகர் மற்றும் ஈரோட்டில் மினி டைடல் பூங்காக்கள். காணொலியில் அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அமலாக்கத்துறையின் தலைமை இயக்குநர் ராகுல் நவீன் சென்னை வருகிறார். இடி தொடர்பான வழக்குகள் குறித்து ஆலோசனை நடத்த திட்டம். உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் கே.என். நேரு மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்யவில்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக சார்பில் முறையீடு. முதுபெரும் பொது உடைமை போராளி நல்லக்கண்ணுவுக்கு சற்று நேரத்தில் இறுதி அஞ்சலி. 72 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் அவரது விருப்பப்படி உடல் தானமாக வழங்கப்படுகிறது. நல்லக்கண்ணுவுக்கு நேரில் பிரியா விடை அளித்த பிரபலங்கள். சூர்யா, சிவகார்த்திகேயன், மாரி செல்வராஜ், பிரேமலதா உள்ளிட்டோர் அஞ்சலி. தியாகராய நகரில் நல்லக்கண்ணு உடலுக்கு கண்ணீருடன் நடிகர் ரஜினிகாந்த் நேரில் புகழஞ்சலி. நேர்மையாக இருந்தால் மதிப்பு தானாக வரும் என பேட்டி. முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியின் பாஸ்போர்ட்டை அவரிடம் மீண்டும் ஒப்படைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. வெளிநாடு செல்ல மாவட்ட நீதிமன்றத்திலேயே அனுமதி பெற வலியுறுத்தல். நாளை அதிமுகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இல்லை. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தகவல். திராவிட கட்சிகளோடுதான் கூட்டணி என பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு. யாருடன் என்பதை பிப்ரவரி 28ஆம் தேதி கூறுவதாகவும் விளக்கம்.
தமிழ்நாட்டில் தனியார் நிறுவனங்களின் பால் விலை லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்வு என அன்புமணி விமர்சனம். விருப்பம் போல் விலை உயர்த்துவதை தடுக்காமல் திமுக அரசு துணை போவதாக கண்டனம். திமுக கூட்டணி உடைய போவது நிச்சயம். கோவையில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்தது. சவரன் 1,19,360க்கும் கிராம் 14,920 ரூபாய்க்கும் விற்பனை. சென்னை விமான நிலையத்தில் 6 கோடி ரூபாய் மதிப்புள்ள உயரக ஹைட்ரோபோனிக் கஞ்சா பறிமுதல். தாய்லாந்தில் இருந்து கடத்தி வந்ததாக கேரள இளைஞர் கைது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே அரசு பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை. ஆசிரியர் ராஜமனோகரன் போக்சோவில் கைது. கோவை அரசு மருத்துவமனையில் ஸ்கேன் எடுக்க வந்த கர்ப்பிணிகளை தரையில் அமர்த்த வைத்த அவலம். நீண்ட நேரம் காத்திருக்கும் நிலையில் உரிய இருக்கை வசதி இல்லை என குற்றச்சாட்டு. சென்னை புறநகர் ரயில் சேவை குறைப்பால் இருசக்கர வாகனம் பேருந்துகளை பயன்படுத்தும் மக்கள். ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து கடும் பாதிப்பு. தஞ்சை பட்டுக்கோட்டை அருகே போதை ஓட்டுநரால் தனியார் கல்லூரி பேருந்து கவிழ்ந்து விபத்து. 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயம். அனுமதியின்றி ஊடக விவாதங்களில் பங்கேற்கக்கூடாது. தாவேக நிர்வாகிகளுக்கு கட்சி பொதுச் செயலாளர் என் ஆனந்த் கட்டுப்பாடு. தேனியில் மைதானம் கோரிக்கை வைத்த இடத்தில் மயானம் அமைக்க பணி. எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் முற்றுகை. புதுக்கோட்டையில் 50 லட்சம் ரூபாய் பணத்தை திருப்ப தரவில்லை என உறவினர் மீது குற்றச்சாட்டு. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் முதியவர் கண்ணீர் மல்க புகார் மனு. மார்ச் 10 முதல் வேளச்சேரி முதல் பரங்கிமலை மின் ரயில் சேவை. சென்னை வாசிகளின் 14 ஆண்டுகால கனவு நிறைவேறுகிறது. NCERT 8ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் நீதித்துறை ஊழல்கள் என்ற பாடம் இடம்பெற்ற புத்தகத்திற்கு உச்சநீதிமன்றம் தடை. நீதித்துறையை ரத்தம் சிந்த வைத்துவிட்டு மன்னிப்பு கேட்பதா என தலைமை நீதிபதி வேதனை. கேரள மாநிலம் செங்கனூர் அருகே அரசு பேருந்தை இயக்கிக் கொண்டிருந்த ஓட்டுநருக்கு மாரடைப்பு. சாலை ஓர கடைக்குள் பேருந்து புகுந்த CCTV காட்சிகள் வெளியீடு.
ஜம்மு காஷ்மீர் பற்றிய பாகிஸ்தான் கருத்துக்களுக்கு ஐநா சபை மனித உரிமை கவுன்சில் கூட்டத்தில் இந்தியா கடும் கண்டனம். பொறாமையால் ஜம்மு காஷ்மீரின் அண்மை கால வளர்ச்சியை கூட காண மறுப்பதாக முதன்மை தூதரக அதிகாரி அனுபமா சிங் பேச்சு. மறைந்த இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு உடலுக்கு 72 குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதை. நல்லக்கண்ணு விருப்பப்படி அவரது உடல் மருத்துவ ஆராய்ச்சிக்காக சென்னை மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக வழங்கப்படுகிறது. நல்லக்கண்ணு உடல் மீது மலர் வளையம் வைத்து இறுதி அஞ்சலி செலுத்திய முதலமைச்சர் ஸ்டாலின் வீரவணக்கம் என முழக்கம். நல்லக்கண்ணு உடலுக்கு திருமாவளவன், வைகோ, கி வீரமணி உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்களும் இறுதி மரியாதை.